சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு. அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சாரோ. இன்னைக்கு வந்து என் தங்கச்சியோட கல்யாண வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னோட தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ அதோட ஃபுல் வீடியோ நாங்கள் இந்த வீடியோவில் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, எங்கள் பாப்பாவுக்கு, அதாவது எங்கள் சித்தப்பாவும் வந்து இறந்துட்டார், எங்கள் அப்பாவும் இறந்துட்டார். ஸோ வந்து எங்கள் பெரியப்பா மட்டும்தான் இருந்தார். ஸோ 2 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இதில் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்தது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கல்யாணம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்குது. அது வந்து அவங்களுடைய கடவுளுடைய ஆசீர்வாதமும் இறந்தவங்க அப்பா சித்தப்பாவோட ஆசீர்வாதத்தில் தான் நடக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் டோட்டல் ஃபேமிலிக்கும். ஒன்று நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து 2 தங்கச்சி 1 தம்பி, சரிங்களா? ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து யாழ்மித்திரன்னு ஒரு தம்பி இருக்கான். அது இவருக்கு தங்கச்சி, பெரியப்பா பொண்ணு. இப்போ கல்யாணம் கொடுத்து ஒரு தங்கச்சி. தம்பிக்கு வந்து இப்போதான் கல்யாணம் ஆச்சு, இன்னும் 1 வருஷம் ஆகலை. நாங்கள் அந்த வீடியோஸில் எதுவுமே எடுக்கலை, போடலை. அது வந்து யாருக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாப்பாவுக்கு கல்யாணம் ஆனதை மட்டும் நான் எடுத்திருக்கோம், வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அதுதான் நான் சொல்லலாம்னு நினச்சேன். மாமாவுக்கு வந்து 2 தங்கச்சி 1 தம்பி, எல்லாமே வந்து சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணுங்க தான், எல்லாம் ஒரே அண்ணன் தம்பிங்க. ஆமாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் 4 பேர்த்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, உங்களை சேர்த்துல? ஆமாம், என்னையும் சேர்த்திட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு தான் நடந்ததுங்கிறது நாங்கள் நம்புகிறோம். ஓகேங்களா? அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள்.
இதுக்கு வண்ட சேட்டை இருக்கு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பார்க்கத்தே புலக்கேட்டு இருக்கும், பயங்கர குறும்பு. கடை நீக்குவாங்க, சத்தம் போடுவாங்க நேரத்தில். கண்டிப்பா
ஸோ வந்து மாமா வேற இல்லை ஏமாம்மா நாங்கள் சாப்பிட்டு வீடியோ போட்டுருக்கோம். ஆமாம் என்னோட கிளாரிட்டி கம்மியாச்சு கிளாரிட்டி கம்மியாச்சு பாய். சூப்பராக கல்யாணம் நடந்துருச்சு. வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நினச்சதை விட ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கல்யாணம். எல்லாமே ஒவ்வொரு விஷயம் பார்த்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது எங்கள் மாப்பிள்ளை வீட்டு, அதாவது எங்கள் மாமனார் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதலா வந்து அந்த வரவேற்புல ஆமா, ரிசப்ஷன் இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் வாங்க 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 வாங்கன்னு எந்திரிச்சு வந்து வணக்கம் போட்டுங்க. நான் எந்த கல்யாணத்துக்கு போய் இப்படி சொன்னேன், மாமா இப்பவே இதெல்லாம் கத்திக்கோ, நாளைக்கு நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்றப்போ நம்ம டயர்டா இருக்குன்னு சொன்னாரு. இதை விட நம்ம டயர்ட் ஆயிடுவோம். இதெல்லாம் கத்துக்கிறது வந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம கத்துக்கிறது வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு மாமாட்ட நான் சொல்லிட்டு வாங்க 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 ரெண்டு பேருக்கு வந்துட்டு வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வரவேற்புல செம்ம ஜாலியா கல்யாணம் முடிச்சுட்டு வந்தலாம்னு நினச்சா. நான் கல்யாணம் முடிச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு நாங்கள் வந்து தம்பியை கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லி கேட்டீங்க. தம்பி ஏன் கூட்டிகிட்டு போகலன்னு பார்த்தீங்கன்னா, பரணிக்கு வந்து இன்றைக்கி எக்ஸாமு. நாங்கள் சனிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையிலாம் அலையணும் ஃபுல்லாக. தம்பிகளையும் கூட்டிகிட்டு ஒரு பக்கம் போக முடியாது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா வந்து மாமா போக வாங்க பிடிக்க ஏதாவது செய்யணும்னு நானும் கூடமாட எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கனால அவனுங்களை வந்து நம்ம கேர் பண்ணிக்க முடியாது. அது இல்லாமல் அவன் படிக்கணும்னு சொல்லுவான் பரணி. அதனால் நாங்கள் இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே இன்றைக்கி தீபக்கும் வந்து இன்றைக்கி எக்ஸாம் தான், அதனால் ரெண்டு பேருமே இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே இருந்துட்டானுங்க. அந்த ஒரு விதத்தில் வந்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேர் பசங்க வந்துட்டு எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். கூட்டிகிட்டு வரலன்னு சொல்லி அவங்களும் வருத்தப்பட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சொன்னோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் வந்து மிக சிறப்பாக வந்து முடிச்சிருச்சு. இந்த விளாகை வந்து நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களை இந்த விடை பெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.